அரசு ஊழியர்களுக்கு 20% போனஸ் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். கண்ணன், விவரங்கள். தீபாவளி முன்னிட்டு அரசு ஊழியர்கள் அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு 20 விழுக்காடு மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதன்படி லாபம் ஈட்டியுள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 8.33 விழுக்காடு மிகை ஊதியம் மற்றும் 11.67 விழுக்காடு கருணை தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதேபோன்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கும் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கும் இதே போன்று 20 விழுக்காடு மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் ஒதுக்கக்கூடிய உபரி தொகை இல்லாத பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு 10 விழுக்காடு மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். தமிழ்நாடு வீட்டு வசதி மாற்றம் வாரியம் மற்றும் குடிநீர் வழங்கல் வாரியத்தை பொறுத்தவரையில் இதே போன்று 10 விழுக்காடு கருணை தொகையும், தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தில் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு 8.33 விழுக்காடு மிகை ஊதியம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தில் தற்காலிக அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 3000 கருணை தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதன்படி இந்த மிகை ஊதியம் மற்றும் கருணை தொகை பெற தகுதி உள்ள நிரந்தர தொழிலாளர்கள் குறைந்தபட்சம் 8400 மற்றும் அதிகபட்சம் 16800 வரை பெறுவார்கள் என்றும், இதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் அரசு பொது நிறுவனங்கள் பணிபுரியும் 2.69 லட்சம் தொழிலாளர்களுக்கு மொத்தம் 376 கோடி ரூபாய் கருணை தொகை மற்றும் மிகை ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதற்கான ஆணைகள் அந்தந்த நிறுவனங்கள் சார்பில் தனித்தனியாக வெளியிடப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.